பற்ற வைத்த விஜய், திமுகவை அட்டாக் செய்த அண்ணாமலை. நீட் தேர்வை ஒரே இரவில் ஒழித்து விடுவோம் என்ற ரீதியில் வாக்குறுதிகளை கொடுத்து 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது திமுக. ஆனால் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது மீண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்ற திமுக மீண்டும் குரல் கொடுத்தபோது அதற்கு பல சலசலப்புகள், எதிர்ப்புகள் கிளம்பின. கடந்த 5 வருடமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து 39 எம்பிக்கள் மற்றும் மாநிலத்தில் தனி மெஜாரிட்டியான ஆட்சி என்ற சகல அதிகாரத்தையும் மக்கள் கொடுத்த பின்பும் மீண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று திமுக பேசுகிறது என்றால், உண்மையில் நீட் தேர்வு ஒழிப்பதற்கான அதிகாரம் இவர்களிடம் இல்லையோ என்ற கேள்வி மக்கள் மத்தியில் வேரூன்றிவிட்டது. ஆனால் சரி செய்ய 40 தொகுதிகளில் ஒரு தொகுதியை அதிமுகவுக்கு கொடுக்க, அந்த ஒரு தொகுதியும் சேர்த்து 40க்கு 40ஆக திமுக கூட்டணிக்கு இந்த முறை கொடுத்து பார்த்துள்ளது தமிழகம். இந்த முறையாவது நீட் தேர்வு ஒழிக்கப்படுமா என்ற நப்பாசையில் மக்கள் திமுகவுக்கு மீண்டும் ஒரு பெரு வெற்றியை கொடுக்க, நீட் தேர்வு என்பது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு காரணமாகத்தான் அமல்படுத்தப்பட்ட நடைமுறை என்றாலும் ஒரு அரசியல் கட்சியாக தங்களால் விலக்கு பெற்றுத்தர முடியும் என்று திமுக தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் சுமூகமாக நீட் தேர்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயம் அனைத்து இந்திய அளவிலும் தமிழக மாணவர்கள் முதலிடம் பிடிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது போலதான் தெரிகிறது. சில முறை திமுகவின் அமைச்சர்களே நீட் தேர்வு ஒழிக்கப்படும் வரை அதற்காக மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற தொனியில் பேசியது கூட பரபரப்பை கிளப்பியது. கதை இப்படியே போய்கொண்டிருக்க, எக்ஸ் வலைத்தளத்தில் வாழ்த்து செய்திகளை மட்டுமே பதிவிட்டு கொண்டு வந்திருந்த விஜய் அவர்கள் திடீரென்று நீட் பிரச்சனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் பிரச்சனைகளை பற்றி பேசுவதோடு நிற்காமல் திமுகவின் உடன்பிறப்புகளை விட அதிக ஆர்வத்தோடு ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டிருந்தார் விஜய். இதன் மூலம் அவர் திமுக நிலைப்பாட்டை கையில் எடுக்கப் போகிறார் என்ற கருத்து உருவாகிவிட, திமுகவின் வாக்கு வங்கியை உடைக்கப் போகிறாரா, இல்லை திமுகவின் வாக்கு வங்கியை இன்னும் பலமாக்கப் போகிறாரா என்ற விவாதம் எழுந்துள்ளது. ஆனால் விஜய் அவர்கள் பேச்சின் மூலமாக ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக கூற முடிகிறது. இனி தமிழக அரசியலில் புதியதாக யார் நுழைந்தாலும் அது ஒன்று பாஜகவை ஆதரிக்கும் விதமாகவோ அல்லது பாஜகவை எதிர்க்கும் விதமாகவோ தான் இருக்க போகிறது. அதாவது தமிழக அரசியல் இனி மெல்ல மெல்ல இரு துருவ அரசியலாக மாறிக்கொண்டிருப்பதை காண முடிகிறது. பாஜக ஆதரவா இல்லை பாஜக எதிர்ப்பா என்ற இரு துருவ அரசியல் அது. பாஜகவை மையப்படுத்திதான் தமிழக அரசியல் இயங்கப் போகிறது என்பதை விஜய் அவர்களுடைய பேச்சு ஏறத்தாழ சற்றே உறுதிப்படுத்திவிட்டது என்றே சொல்லலாம். இந்நிலையில் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீட் பற்றிய வேறொரு நெருப்பை பற்ற வைத்துள்ளார். நீட் தேர்வு பற்றிய அறிக்கையை தாக்கல் செய்த நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்களின் கமிட்டியின் அறிக்கைப்படி நீட் தேர்வுக்கு பின்னால் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர் கனவை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற முழு விவரத்தையும் வெளியிட தயாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் அண்ணாமலை. அதாவது நீட் தேர்வுக்கு பிறகுதான் ஏழை எளிய மாணவர்கள் பலரும் தங்களுடைய மருத்துவ கனவை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அண்ணாமலையின் வாதமாக உள்ளது. அடுத்த கருத்துல தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றை வச்சிருந்தாரு அண்ணாமலை. திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது சகஜமாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கையில் எப்படியெல்லாம் குளறுபடி செய்தார்கள் என்பதை விளக்கியிருப்பார். அதை நீங்களே தேடி கண்டுபிடித்து ஒளிபரப்பிக் கொள்ளுங்கள் என்பது போல அண்ணாமலை ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இது திமுகவிற்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக மாறியுள்ளது என்பது உண்மை. காரணம், திமுக தன்னுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்து மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் புகுந்து விளையாடி இருக்காங்க என்பது அந்த வீடியோ மூலமாக வெட்ட வெளிச்சமாகிவிடும். மொத்தத்தில் நீட் தேர்வு பற்றிய விவகாரத்தில் திமுக மீதிருந்த மக்களின் கவனத்தை விஜய் அவர்கள் தட்டி பறித்தார். ஆனால் விஜய் மீது திரும்பிய மக்களின் பார்வையை ஒரே இரவில் அண்ணாமலை தன் மீது திருப்பியுள்ளார். வெற்றிகரமாக விஜய் அவர்கள் வெளிப்படையாக ஒரு அரசியல் கருத்தை வைத்துள்ளதால் இனி தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்கும் என்றே எதிர்பார்க்கலாம்.